Taste the Daily. திருவண்ணாமலை மாநகரில் பேரறிஞர் அண்ணாவின் சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சேதப்படுத்தி சிலையை திருடிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் அக்டோபர் 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை மாநகரில் பேரறிஞர் அண்ணாவின் சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சேதப்படுத்தி மேற்படி சிலையை திருடிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் விடியா திமுக அரசை உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பில் அக்டோபர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் திருவண்ணாமலையில் அகற்றப்பட்ட அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன், திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் எல் ஜெயசுதா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அன்போடு கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்க வளாக தடுப்புச் சுவர் அமைக்கும் பணியை முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் துவக்கி வைத்தார். அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திடம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் வடக்கு பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தினார். இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையடுத்து தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் நிதி ஒதுக்கிய எம்பி சி.வி. சண்முகத்திற்கு அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நன்றி தெரிவித்தார். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்து 40 பேருக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அதிமுக நகர கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தோரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி அதிமுக நகர செயலாளர் ஜே.கே.என். பழனி தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர்.